நடிகை கஸ்தூரி அவர்கள் ரீசெண்டா பிரஸ் மீட் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகம் குறித்து அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது டிவிகேவால ஆட்சி மாற்றம் நடக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு விஜய்க்குன்னு ஒரு மேஜிக் கண்டிப்பா இருக்குதான், அவருக்கான ஒரு ரெஸ்பான்ஸ களத்திலேயே பார்க்க முடியுது. அண்ட் நானுமே பொலிட்டிக்கல் ரீதியா அனலைஸ் பண்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். சோ அதுல கள நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது கண்டிப்பா தளபதிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் ஆனா சில மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும், சோ ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஓட் போட்டாதான் நடக்கும். சோ தளபதிக்கு ஓட் போட ஆசை இருந்தாலும் அதனாலேயே தளபதிக்கு ஓட் போட மாட்டோம்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா தளபதி கூட்டணியில இல்லாம அவருக்கு போட்டாங்கன்னா ஓட்டு சேதரும் ஆட்சி மாற்றமும் நடக்காது. சோ தளபதியோட டிவிகேனால வெற்றி அடைய முடியாது, பட் ஆனா மத்தவங்களுக்கு தோல்வியை கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த தோல்வியை திமுகவுக்கு கொடுக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பெர்செப்ஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க சொன்னதுல முழுசா உடன்படலனா கூட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடா தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி இல்லாம ஆட்சி மாற்றம்ன்றது அசாத்தியமான ஒண்ணு. அண்ட் பாசிபிளே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி வரணும்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா தன்னிச்சையா பெருசா ஜெயிக்கணும்னா இப்ப இருக்கிற விஷயம் எல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமா பண்ணணும். அண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு. சோ கூட்டணி கூட அமையலாம். அண்ட் தளபதி என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காருன்னே தெரியல. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கேன். அதுவும் இந்த ஜூன்ல இருந்தே முழு வீச்சோட இறங்க போறாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.